ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டெப்னி வீல் வந்து மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டயர் பஞ்சர் ஆன உடனே காரை வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டில் ஒதுக்கிடணும். முடிஞ்ச வரை ஒதுக்கிட்டு ஹசார்டு வார்னிங் லைட் உடனடியாக நீங்கள் போட்டுறணும். அது வந்து பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை வண்டியில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி. இப்போ ஹசார்டு வார்னிங் லைட் போட்டு நம்ம நிறுத்தியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நீங்கள் மேனுவல் காராக இருந்தால் ஃபஸ்ட்டு கியர் போடணும். ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் ட்ரைவ் மோட் அல்லது பார்க்கிங் மோட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்லோப், இது வந்து கொஞ்சம் இறக்கமான இடம் அப்படிங்கிறனால ஏதாவது கல் கிடச்சா கூட நம்ம டயர் கடியில் வைக்கிறது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து வெளியே வந்து நிற்க சொல்லிடுங்க. அது குழந்தைகளாக இருந்தால் கூட உள்ளே உட்காரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து காருக்கு ஜாக்கி போடுவோம்ல, ஜாக்கி போடும் பொழுது அது இவங்க உள்ளே அசைஞ்சாங்கன்னா ஜாக்கி வந்து ஸ்லிப் ஆகிடும். அப்படிங்கிறனால நீங்கள் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே என்ன சொல்லிடணும், கீழே இறங்கி நில்லுங்க, ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிடணும். நம்ம வந்து பொதுவாக எல்லாரும் ஜாக்கி அப்படின்னு சொல்கிறோம். அதோட கரெக்டான வேர்டு வந்து கார் ஜாக் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு.